மாயா, யோ 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 எப்போ பாரு ஃபோனும் கையமா சுத்திட்டே இருக்கியே. அப்படி இந்த ஃபோனில் என்னதான் இருக்கு, என்னதான் யூஸ் இதனால? என்ன யூஸா? இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ அப்படியே ஷாக் ஆகிடுவ தெரியுமா? ஆமா ஆமா, அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படி என்ன ஸ்டோரி சொல்லு பாப்போம். சென்னையில் நடந்த திருட்டை ஒருத்தர் நெதர்லாண்டில் இருந்துக்கிட்டே ஃபோன் மூலியமாகவே கண்டுபிடிச்சார், தெரியுமா உனக்கு? என்னது, சென்னையில் நடந்த திருட்டை நெதர்லாண்டில் கண்டுபிடிச்சாங்களா? என்ன கதை விட்டுன்னு இருக்க? கதை விட்றேன்னா உண்மையாக நடந்திருக்குமா? நெதர்லாண்டில் வெங்கட்ரமணன் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு சென்னை மேற்கு மாம்பலத்தில் ஒரு சொந்த வீடு இருக்கு. அந்த வீட்டில் யாரோ 2 பேர் திருடு வரும்போது லைட் சுவிட்சு நினச்சி மோட்டர் சுவிட்சை போட்டாங்க. இதை அவர் அங்கிருந்தே கண்டுபிடிச்சிட்டார், தெரியுமா? இங்க மோட்டர் சுவிட்சை போட்டுதான் அங்க எப்படி இருந்து அவர் கண்டுபிடிச்சாரு? ஒண்ணுமே புரியலையே. அவரு நெதர்லாந்துல இருக்காருல்ல, அடிக்கடி சென்னையில இருக்கிற வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு நெதர்லாந்துல இருந்தே சென்னையில இருக்கிற எல்லா டிவைசஸையும் அவர் ஆக்டிவேட் பண்ற மாதிரி எல்லாத்தையும் போன்ல ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஓ, இந்த போன்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமாடி? பண்ண முடியும்னு கேள்வி வேற கேட்குற. எவ்வளோ அட்வான்ஸா போயிட்டு இருக்கு ஏஐ அது இதுன்னு. இப்போ இதெல்லாம் பண்ணலாமான்னு வேற கேள்வி கேட்குற. எதையுமே தெரிஞ்சுக்காத. சரி, அதை விடு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, மோட்டர் சுவிட்சை போட்டாங்கல்ல, இவர் அங்கிருந்தே பார்த்துட்டு நம்ம தான் மோட்டரை போடவே இல்லையே, யார் ஆன் பண்ண அப்படின்னு சந்தேகத்தில் சிசிடிவி கேமரா ஆன் பண்ணி பார்த்துருக்காரு ஃபோன்லேயே. ஐயோ, அவ்வளோதான் சிக்கிட்டானுங்களா? ஆமாம், அவர் தான் கேமராவில் பார்த்துட்டார்ல யாரோ 2 பேர் இருக்காங்கன்னு. உடனே அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் யாரோ இருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, புத்திசாலித்தனமாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் யாரோ 2 பேர் திருடிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உடனே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் உடனே வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோயோ மாயா, இந்த மேட்ரு தெரியாம நான் நீ ஃபோன் நோண்டுறேன்னு உன்னை பயங்கரமா திட்டிட்டேனே மாயா. சரி, ஓகே ஓகே, நீ நோண்டு, பரவாயில்ல. உனக்கு புரிஞ்சா சரி.